ஹலோ மை டியர். ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நாங்கள் நிற்போமா? எங்களுக்கு யாரும் கிடையாதுப்பா. நாங்கள் அனாதையாக நிற்போமே. எந்த கழனி வீடு வாசல்லாம் விட்டு போனா நாங்கள் எங்கே போய் நிற்போம்? நான் இது மாதிரியா இந்த தலைவர் இது மாதிரிலாம் பண்ணுறாரு. அவர் முகத்தாள்னு அப்படியே வைரகமாகறாராப்பா. நாங்கள் என்னப்பா பண்ணுறது? இப்போ நீங்க இந்த 3 மடங்கு தரோம் 4 மடங்கு தரோம்னு சொல்றாங்க கவர்மெண்ட். நாங்க பல இதெல்லாம் பார்த்துட்டோம் சார். சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு நிலம் எடுத்ததோட மதுரை விமான நிலையத்துக்கு 160 ஏக்கர் தான் இது வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. 160 ஏக்கருக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமா அதுக்கான நிதியும் கொடுக்கவே இல்லை. இதுவரையிலும் கொடுக்கல. எல்லாம் ஹலோ மை டியர். பரந்தூர் ஒரு நெற்களஞ்சியம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மண் வளம் பெற்றது. அரசை நம்பாமல், நிலத்தடி நீரை நம்பாமல், மோட்டாரை நம்பாமல், இலவச மின்சாரத்தை நம்பாமல், வெறும் ஏரி பாசனத்தை மட்டுமே நம்பி 2000 ஏக்கர் நெல் சாகுபடி செய்கிற ஊர் பரந்தூர். இந்த ஊர் சுற்றியும் ஒரு பல்லவ மன்னனால் உருவாக்கப்பட்டது வயலேரி. இது வயலுக்கு நீர் பாசுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஏரி. இந்த ஏரியை உருவாக்கிய மன்னன் கம்பவர்மன் என்று சொல்கிறாங்க. இந்த கம்பவர்மன் கால்வாய் கூட கம்பன் கால்வாய் என்ற பெயரில் தான் அழைக்கப்படுகிறது. கம்பன் கால்வாய் தொடங்கும் இடம் பாலாறு. பரந்தூரில் நெல் வயல்களுக்கு எப்படி நீர் பாசுகிறாங்கன்னா, ஒரு வயல் நீர் நிறைந்தவுடன் அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அடுத்த வயலுக்கு திறந்து விடுவாங்க. இப்படியே அந்த கிராமம் ஃபுல்லாக நீர் பாசிக்கிட்டு இருக்காங்க. 365 நாட்களும் இந்த ஏரியில் தண்ணி வத்துறதே இல்லை. நெல் வயல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. 650 ஏக்கர் நஞ்சை நிலம் முழுவதும் நெல் விளைச்சல் மட்டுமே செய்யப்படுகிறது. முப்போகமும் விளையும் நிலம். இந்த ஏரி 7 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது. பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்படுவதே 12 ஏரிகளின் மீதுதான். பரந்தூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஏர்போர்ட் வேண்டாம், எங்கள் ஊரை விட்டுருங்க, 13 ஏரிகள் இருக்குது, விவசாயத்தை அழிச்சிடாதீங்க, நாங்கள்லாம் எங்கே போக முடியும், எங்கள் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, உங்கள் பசங்க வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக எங்கள் ஊரை அழித்து ஏர்போர்ட்டு கட்டிட்டா நாங்கள் இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு போக விடாமல் தடுக்கிற மாதிரி இருக்குன்னு ராகுல்னு ஒரு சின்ன பையன் பேசியிருக்கான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை எங்கள் ஊர் போயிடும், எங்கள் விவசாயம் போயிடும், எங்களுடைய கிராமம் போயிடும் அப்படின்னு மக்களுடைய பிரச்சனையாக இருக்குது. பரந்தூரில் ஏர்போர்ட் வேணாம்னு சொல்கிற தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 1000 ஏக்கர் நிலத்தை காங்கிரீட் போட்டு கட்டிட்டா மழை தண்ணி எங்கே போகும்? சென்னையில் அடுத்த மழை வரப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நிறைய தலைவர்கள் பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் பேசியது என்னன்னா, நான் என்றைக்கும் உங்கள் கூட நிற்பேன் சொல்லுன்னு தோணுச்சு. ராகுல்னு ஒரு சின்ன பையன் பேசினதை பார்த்தேன். என் ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, என் ஸ்கூலெல்லாம் போயிடுமே, நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி பேசியிருந்தான். அந்த பையனின் உறுதுணையாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. என்னுடைய கள அரசியல் விவசாயிகளின் காலத்தொட்டு ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அதுக்கு இது ஒரு நல்ல இடம்தான். வீட்டுக்கு பெரியவங்க முக்கியமான ஆட்கள், நாட்டுக்கு பெரியவங்க விவசாயிகள் தான். ஏர்போர்ட் வேணும். இந்த இடத்துல ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருக்குது, விவசாய லேண்ட் இருக்குது, 13 ஏரிகள் இருக்குது. இந்த இடத்துல ஏர்போர்ட்டு எதுக்கு அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. உங்கள் கிராம தேவதைகள் எல்லையம்மன்,
கருவுசாமி மாதிரி தெய்வம் உங்கள் கூட இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளை நானும் உங்கள் கூட இருப்பேன். இங்கே இருக்கிற 13 ஏரிகள் அழிஞ்சிடக்கூடாது. உங்கள் வீட்டு பிள்ளை விஜய் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக நடைபெற்று வரும் போராட்டங்கள் மீண்டும் சூடு பிடிக்கும் என்று எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. See you. Bye.